எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்னா, உலகத்திலேயே நடக்காத அதிசயம் இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தில் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் அவர்களுக்கு நடந்திருக்குது. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் முன்னாடி வந்த நாகப்பாம்பு என்ன பண்ணுச்சு, முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு என முதல்வர் விஜய் அவர்கள் பண்ண ஒரு குறிப்பிட்ட விஷயமோ, உடனடியாக அந்த நாகப்பாம்பு பண்ண ஒரு குறிப்பிட்ட விஷயமோ, அதன் பிறகு நடந்த விஷயமும் இன்னைக்கு ஒட்டுமொத்த தலைமைச் செயலகம் முழுக்கவே பேசிட்டு இருக்கிறாங்க. தமிழகம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுமே இந்த குறிப்பிட்ட வீடியோவை பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே நடந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். பாம்பு, அந்த நாகப்பாம்பு எங்கே இருந்து வந்துச்சு, முதல்வர் விஜய் அவர்களை பார்த்த உடனே என்ன பண்ணிச்சு, முதல்வர் விஜய் அவர்கள் பண்ண விஷயம் என்ன, அதன் பிறகு நடந்ததெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நம்முடைய தமிழகத்துக்கு ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதுல ஒரு எல்லளவு மாற்று கருத்தே கிடையாது. இது வரைக்கும் நம்முடைய தமிழகத்தில் எத்தனையோ சிஎம்கள் வந்திருந்தாலும் உலக அளவில் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை எல்லாருமே பெருமையாக பேசிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, நம்முடைய இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகம் முழுக்கவே இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இன்னத்துக்கும் மேலே வட மாநிலத்தில் எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எங்களுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பிஎம்மாக வரணும், ஏன்னா எங்கள் மாநிலத்தில் இருக்கிற சிஎம்களாம் எங்களை அழிக்காமல் விடமாட்டாங்க, அதாவது பரவாயில்ல எங்களுடைய, ஆனால் குழந்தைங்களுடைய எதிர்காலத்தையே இவங்க அழிச்சிடுவாங்க, கேள்விக்குறியாக்கிடுவாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் இந்தியாவுக்கே பிஎம்மாக வரணும், அவர் தமிழகத்தில் என்ன மாடலை பயன்படுத்துகிறாரோ அதே மாடலை இந்தியா முழுக்க அவர் கொண்டு வரணும், அப்போதான் இந்தியா சைனா போன்ற வல்லரசு நாடுகளுக்கு போட்டியாக மிக பெருமளவுக்கு நம்பர் 1ல் வரும்னு வட மாநிலத்து மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வட மாநிலத்து மக்களும் பெண்களும் நிறைய ரீல்ஸ்களை போடுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இது வரைக்கும் நம்முடைய தமிழகத்தில் எத்தனையோ சிஎம்கள் வந்திருந்தாலும், இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்குது, பல மாநிலங்கள்லையும் பல சிஎம்கள் வந்திருந்தாலும் இது வரைக்கும் எந்த ஒரு சிஎம் குறித்தும் இப்படி மக்கள் இப்போ ரீல்ஸ் போட்டதோ பேசினதோ கிடையவே கிடையாது. இதுவே முதல் முறை இப்படிப்பட்ட ஒரு உயரத்தை நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் அடைஞ்சிருக்கிறாரு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஊழலை ஒழிக்கவே முடியாது அப்படிங்கிறது எல்லா கட்சியுடைய பொதுவான வாக்குவாதமாக இருக்கும். ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம் ஆன பிறகு 2 மாதத்தில் நம்முடைய தமிழகத்தில் ஊழலை ஒழிச்சு காட்டியிருக்காரு. அப்படிங்கிறப்ப நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய திறமையை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது நேயர்களே, முதல்வர் விஜய் அவர்கள் சாதனைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அதிசயங்களை தொடர்ந்து நிகழ்த்திட்டே இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் இப்போ மீண்டும் நிகழ்ந்திருக்குது. இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூக வலைத்தளங்கள்லையுமே இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தான் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று காலை தலைமைச் செயலகம் போயிருக்கிறாரு. உடனடியாக அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் இருந்திருக்குது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் காரை நிறுத்த சொல்லி என்னன்னு பார்க்க போயிருக்கிறாரு. பார்த்தா ஒரு நாகப்பாம்பு இருந்திருக்குது. அது வரைக்கும் படுத்துட்டு இருந்த நாகப்பாம்பு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்த உடனே உடனடியாக உயிர் பெற்ற மாதிரி மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. எல்லாருமே அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பதட்டப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் காமா அங்கேயே நின்று இருக்கிறாரு. அந்த நாகப்பாம்பு முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னாடி அப்படியே அந்த சாமி படையெடுத்து நிற்கிற மாதிரி நின்று இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ண விஷயம்தான் ரொம்பவே ஆச்சரியகரமான விஷயம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த நாகப்பாம்பை பார்த்து ஒரு சல்யூட் அடித்தார். ஏன்னா பொதுவாகவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிக கடவுள் பக்தி உள்ளவரா, அதனால நாகப்பாம்பு பார்த்த உடனே அது சாமி மாதிரி படையெடுத்து ஆடனோடனே முதலமைச்சர் விஜய் அவர்கள் சல்யூட் அடிக்கவும் ஒரு சில நிமிடத்தில் அந்த பாம்பு அந்த இடத்துல இருந்ததே இல்லாமல் அப்படியே மறைஞ்சு போயிருக்குது. இன்னைக்கு ஒட்டுமொத்த தலைமைச் செயலகம் முழுக்கவுமே இதை தான் மிக பெருமளவுக்கு அதிசயமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அதிசயம் நிகழ்ந்திருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, எதனால் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.